வெல்கம் டு விலன் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 10th சோஷியல்ல 2 and 5 மார்க்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுக்காக? எக்ஸாம் நாளைக்கு வச்சுட்டு இப்போ படிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் எக்ஸாம் மட்டும் தான் நாங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி இத்தனை நாளாக நாங்கள் படிக்கல, இதுக்கு மேலே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் படிச்சிட்டேன் அப்படின்றவங்கள ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்னு தெரியாதவங்க, இவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சு வச்சிட்டீங்கனாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, நான் இம்பார்ட்டன்ட் படிச்சிட்டேன், அதாவது ஓரளவுக்கு நான் படிச்சிட்டேன், இதுக்கு மேல மிச்சத்தை படிச்சா போதும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் மிச்ச கொஸ்டின்ஸை படிங்க. ஓகேவா? இப்போ இல்லைன்னா எப்போ படிப்பீங்க? லாஸ்ட் ரிவிஷன் ஆஃப் 10th சோஷியல் சயின்ஸ். ஓகேவா? கடைசி கட்டத்தில் இருக்கீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை முதல்ல படிச்சு முடிச்சிருங்க. இல்லை டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் முடிச்சிருங்க. இம்பார்ட்டன்ட் முடிச்சாலே ஓரளவுக்கு ப்ரெஷர் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் மிச்ச கொஸ்டினை படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஸ்லைட்ஸில் தள்ளும் போது ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு புக்கில் மார்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுட்டே இரு. இந்த கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. வீடியோஸை போய் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸ் இருக்குது. அதை போய் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக மார்க் எடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டிஸ்டிங்யூஷ், கிவ் ரீசன், டைம்லைன், மேப் இதை மட்டும் படிச்சுட்டு போ. 1 மார்க்கை பார்த்துட்டு போ. நம்ம தான் 10th சோஷியல் மார்க் எடுக்க போகிறோம். ஓகேவா? மார்க் எடுத்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க, எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஓரளவுக்கு நாங்கள் எல்லாமே நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காகவே நான் வெயிட்டிங்ல இருக்க அந்த கமெண்ட்ஸ்க்காக. சரி, ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்யூஷ் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கோம் 5 மார்க்ல. அதை ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டரியோட 5 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டினியூ ஆகுது. அதுலயே லெசன் நம்பரோட இருக்கு. சைட்ல பாத்தீங்கன்னா கொஸ்டினுக்கு பக்கத்துல நம்பரோட இருக்கும். ஹிஸ்டரி லெசன் எந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸி டு ஆக்சஸா தான் கொடுத்துருக்குமே. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து புக்கில் மார்க் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப பெருசாக தேட தேவையில்லை. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் சிவிக்ஸ், ஜியோகிராஃபி, கிவ் ரீசன், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ். இதுலேயே உங்களுக்கு லெசன் பக்கத்துலேயே லெசன் நம்பர், அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் நம்பர் அதையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ். 2 மார்க் மட்டுமே உங்களுக்கு 20 மார்க் வரப்போகுது. அதில் புக் பேக் கிட்டத்தட்ட 18 மார்க்குக்கு நம்ம வருவோன்றதை எதிர்பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 18 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரப்போகுது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் வரப்போறது இல்லை, மொத்தத்தில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் படித்தாலே பாதிக்கு மேலே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ முதல்ல இம்பார்ட்டன்ட் படித்து முடிச்சுட்டு மிச்ச கொஸ்டினை படிங்க. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீலன் ஆப் வந்துட்டே இருக்கு. ஜஸ்ட் 499 ரூபா, 500 ரூபா கூட கிடையாது, 499 ரூபா, 499 மட்டுமே. உங்களோட 11th and 12th ரொம்ப யூஸ் ஆக போற ஆப். ஓகேவா? இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ், லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், பிடிஎஃப்ஸ் எல்லாமே அதில் கிடைக்க போகுது உங்களுக்கு. வெறும் 499 ரூபா, ஒரு வருஷத்துக்கே 499 ரூபாயில மட்டும்தான் கொடுக்க போறோம். ஸோ 11th இப்பயே போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சேர்த்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நீங்க 11th 12th நல்லா போறதுக்கு, அதாவது லாஸ்ட் டைம்ல வந்து ப்ரெஷர் ஏற்றிக்காம ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க கூலா படிச்சுட்டு போறதுக்கு நம்ம ஆப் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நமக்கான ஆப் மட்டும்தான். இது நம்மளோட ஆப். ஸோ அதனால தான் உங்களுக்கு 499 ரூபாயில கிடைக்குது. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ.